ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சன்னா மசாலாவை எப்படி நம்ம வீட்லேயே மேக்கப் பண்ணலாம், ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டெலிஷியஸ் சேர்ந்தது. ஸோ அதனால் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா ரோட் ஸ்டைலில் வாங்கி சாப்பிட்றதுலாம் வந்து ஹெல்த்தியாக இருக்குமான்றது தெரியல. ஸோ நவடேஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹெல்த்துக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூனும் எவ்வளோ வேணுமோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடு ஆன உடனே பேனில் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லைட்டாக இது சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆனியன், டொமேட்டோ ப்ளஸ் சில்லி, தென் சன்னாவும் வேக வச்சு எடுத்திருக்கேன், ப்ளஸ் இஞ்சி, பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், புதினா, ஸோ இந்த 5 இதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கேன்ல, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிட்டேன். ஸோ சன்னா மசாலாவுக்கு மெயினாக வந்து ஸ்பெசிஃபிக் கிரேவி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தான். ஸோ அதோட பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் தக்காளி இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ சன்னாக்கு வந்து தேவையான வெங்காயம் ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப நீங்கள் இன்னுமே டைனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ரோட் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வீட்லேயே மேக்கப் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெட்டர். ஏன்னா இப்போல்லாம் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல நம்மளுக்கு. ஸோ அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க, அப்படி மேக்கப் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டேன். அதை ஆட் பண்ணி ஸ்டிர் ஆகிட்டுருக்கு. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஸ்டிர் ஆகட்டும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து கூட நம்ம ஆட் பண்ணிடுறேன், இதில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலையே. ஸோ இஞ்சி கட் பண்ணிவிட்டு ஸ்மாலாக எது செஞ்சாலும் ஸ்மாலாக பண்ணிவிட்டு 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து காரத்துக்காக, ஸ்பைசஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தென் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். எடுத்த உடனே நம்ம வந்து சன்னாவை போட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா வேகணும். ஸோ இப்போ நல்லா இதுவாகிட்டுருக்கு. நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா ஸ்டேஜ் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே இது இன்னும் லிட்டில் ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா இதுவாகும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது, ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு காரத்துக்கு ஏற்றப்போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளேவரோடு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசாலாவை மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஃப்ளேவர் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா இதுவாகணும், நல்லா ஸ்டிர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெந்துட்டுருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நான் கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மோர் தென் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே ஒரு ஸ்மெல் கொடுக்கும் சன்னா மசாலாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டர்மரிக் ஆட் பண்ணியாச்சு, கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தனியா, லிட்டில் கொரியாண்டர் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். தனியாவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு வருது. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாமே சன்னா மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சட் ஆகிடுது. ப்ளஸ் வந்து கரம் மசாலாவும் போட்டுட்டு சில்லி பவுடர், வீட்டு மிளகாத்தூளே போதும். உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாட் மசாலா ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து வேக வச்சுருந்த சன்னாவையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபியூ கப் தான் எடுத்திருந்தேன், ரொம்ப எடுக்கலை நான். ஸோ ஃபியூ கப்ஸ் தான் எடுத்திருந்தேன். இப்போது இதை வந்து ஒரு விசில் போட்டு நீங்கள் எடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் மோர் தென் 1/2 கிளாஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டீம் போட்டு எடுத்துடணும். இப்போ நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்றது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ சால்ட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போடுங்க. ஆல்ரெடி நான் ஸ்டீம் போட்டு எடுத்துட்டேன் சன்னாவை. ஸோ இது வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக ஒரு விசில் போட்டு எடுக்கலான்ட்டு வெயிட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சன்னா மசாலா நல்லாவே ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இறக்கும் போது நீங்கள் பெப்பர் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா ரெசிபி நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மெத்தடையும் நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் ஈவினிங்ஸ் ரெசிபீஸாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வெளியிலலாம் வாங்குகிற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஸோ ரோட் கடை ஸ்டைல்ஸு, சன்னாஸ்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே வந்து 3 o'clock நீங்கள் சன்னா ஊற வச்சிங்கன்னா கூட 6:30க்கு மேக்கப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு டெலிஷியஸாக ஹெல்த்தியாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.